பிரைஸ் தி லார்ட். அன்பின் பிதாவே, கிருபையின் இயேசுவே, பரிசுத்த தேவனே, மை துதிக்கிறப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. நாம் வேதத்தை வாசிப்போம். வேதத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். தேவனுடைய ஆலோசனையில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நமது வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டடைவதற்கான வழிகளை கூறும் அநேக புத்தகங்களை நாம் வாசித்திருக்கலாம். அப்புத்தகங்கள் எல்லாம் சுய உதவி என்ற வட்டத்துக்குள்ளாக முடியும். அவைகள் எல்லாம் சுயத்தை மையமாக கொண்டு அணுகும் நோக்கத்திற்காக வெளிப்படுகின்றன. சுயத்தை பற்றி கூறப்படுகிற அநேக புத்தகங்களை வாசித்து நாம் அவைகளிலே வெற்றியை காண முயல்கிறோம். இந்த புத்தகங்கள் எல்லாம் நம்முடைய கனவுகளை குறித்து சிந்தித்து செயல்படு என்பதாக இருக்கும். நம்முடைய தகுதியை வளர்த்துக்கொள் என்பதாக இருக்கும். நம்முடைய லட்சியத்தை அடைய முயற்சி செய் என்பதாக இருக்கும். உன் திறமையை வளர்த்துக்கொள், முன்னேறி செல், ஒழுக்கமாயிரு, உன் லட்சியத்தை இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. இப்படிப்பட்ட நம்மை சுய மதிப்பீட்டு செய்ய நம்மை ஊக்குவிக்கக்கூடிய அநேக புத்தகங்களை நாம் வாசித்துள்ளோம். இந்த புத்தகங்கள் எல்லாம் நம்மை இந்த உலகத்தில் அரிய பெரிய சாதனைகளை படைத்து நாம் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஒரு ஆளை இந்த உலகத்திலே நம்மை மாற்ற இந்த புத்தகங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த புத்தகங்கள் இந்த உலகத்திலே முடிவடையும். நம் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவடையும். ஆனால் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக, பரலோக திட்டத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை முடிந்து போனாலும் பரலோகத்தில் நம் பல கோடி கோடியான மில்லியனான வருஷங்கள் நாம் வாழக்கூடிய ஒரு பரலோக வாழ்க்கை என்பது இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை அற்பமான ஒரு குறுகிய வாழ்க்கை. பிரியமானவர்கள், 70 வயதோ இல்லை 80 வயதோ முடிந்துவிடும். ஆனால் பரலோக வாழ்க்கை நித்தியத்துக்கான ஒரு வாழ்க்கை. அதற்காகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு நமக்காக தந்தார். அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்தில் பலியாக கொடுத்து அவர் உயிர் தெழுந்து பரலோகத்திலே ஜீவனோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை ஆசையாக பார்க்கிறார். நம்ம இந்த உலகத்தில் அநேக வெற்றிகளை காண விரும்புகிறோமே தவிர்த்து இந்த உலகத்தில் நாம் இயேசுவோடு உள்ள உறவை, அவரோடு நம்மளை அர்ப்பணித்து வாழ நாம் அவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இயேசுவோடு வாழும் பொழுது நமக்கு இந்த உலகத்திலே எல்லா பாடுகளும் எல்லா கஷ்டங்களும் இதோடு முடிவடைந்து போய்விடும். ஆனால் பரலோக வாழ்க்கை நித்தியமாக இயேசுவோடு வாழ்வோம். அங்கு மிகுந்த சந்தோஷம். ஆம் பிரியமானவர்களே, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆமாம், அவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நிமித்தமாக ஜீவனை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நாம் கண்டடைகிறோம். பரலோகத்திலே நன்மைகளை காணுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு நமக்கு ஒரு அற்புதமான நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார். இந்த அற்புதமான வாழ்க்கையை விட்டு நாம் இயேசுவோடு வாழ, இயேசுவோடு நம்ம செயல்பட நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு நம்மள அவ்வளவு அன்பாக இருக்கிறார். நம்மளை அவர் நேசிக்கிறார். நமக்கு எண்ணிறைந்த பரலோக நன்மைகளை காண அவர் வாஞ்சிக்கிறார். இந்த உலகத்தில் நம் அநேக கவலைகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி அவரோடு சேர்ந்து வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பு சகோதரன், ஆண்டவரே, இதை கேட்கிற அநேகர் தங்களை ஆண்டவரே இயேசுவே உம்முடைய அன்பை சார்ந்து வர உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, நன்றி அவருடைய கவலைகளை மறந்து உம்மை தேட உதவி செய்யும். நன்றி அப்பா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர்